கிறிஸ்து மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே கடந்த வருடம் முழுவதுமாக தேவன் அனைவரையும் அவருடைய கண்மணி போல காத்து, அவருடைய சிறகுகளால் நம்ம மூடி மறைத்து, ஒரு செட்டைகளால் நம்மை சுமந்து ஒரு புதிய வருடத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் அனைவரும் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நம் அனைவரையும் தேவன் கடந்த வருடம் முழுவதுமாக எல்லா விதமான கஷ்டங்கள் போராட்டங்கள் மத்தியிலும் தேவன் நம்மை இதுவரைக்குமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நம் அனைவரும் கூட விசேஷமாக இந்த நேரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நம் அனைவரும் ஒரு மனதோடு அவருக்கு நன்றியும் துதி ஸ்தோத்திரங்களை கூட நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தினத்தில் நாம் படிக்க தெரிந்து கொண்டதான பாடத்தின் தலைப்பு தாவீதின் இரக்கம். தாவீதின் இரக்கம், டேவிட்ஸ் கைண்ட்னஸ் என்ற ஒரு தலைப்பின் கீழ் இந்த பாடத்தை பார்க்கலாம். இந்த பாடத்துக்கான ரீப்ரிண்ட் நம்பர் 2010 2010 ரீப்ரிண்ட் நம்பர் தாவீதின் இரக்கம் என்ற ஒரு தலைப்பில் நாம் பாடம் பார்ப்போம். இந்த பாடத்துக்கான ஆதார வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசித்து நம்முடைய பாடத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பிரியமான சகோதர சரிகளே, இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கின்ற சம்பவம் பார்க்கும்போது தாவீது காண்பித்த ஒரு இரக்கத்தை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். ஒரு நபருக்கு தாவீது காண்பித்த ஒரு இரக்கத்தை பற்றியும் அதிலிருந்து நமக்கு தேவன் என்ன ஒரு பாடத்தை தர இருக்கின்றார். அன்பான சகோதர செல்ல, இந்த பாடத்தை நம்ம படிக்க நம்ம நினைக்கும் போது நமக்கு என்ன விஷயம் நினைவுக்கு வருது அப்படின்னு சகோதரிங்க சொல்கிறாருன்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நமக்கு நினைவில் கொண்டு வரலாம். யாக்கோபு 5:10. என் சகோதரரே சொல்லுங்க. என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசனங்களை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த பாடத்தை நம்ம படிக்கும்போது நம்முடைய நினைவுக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபு சொன்ன இந்த ஒரு வசனம். என்ன வசனம்? என் சகோதரரை, கர்த்தருடைய நாமத்தினால பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தங்களாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்கள், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் இல்லைங்களா, ஆபேலிருந்து யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அநேக தீர்க்கதரிசிகள் தாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நம்முடைய நினைவுக்கு என்ன செய்கிறாரு, கொண்டு வர சொல்லி யாக்கோபு இங்கே நினைவுபடுத்துகிறார். என்ன நினைவுபடுத்துகிறாருன்னா, தீர்க்கதரிசிகளை நீங்கள் என்ன செய்யுங்க, துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரை நம்ம எக்ஸாம்பிளாக வைக்கணும் அப்படின்றாருன்னா, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் இல்லைங்களா. அவங்கள நாம் பார்க்கும்போது அநேக மாணவர்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு விசுவாசம் உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தங்களுடைய தாழ்மை உள்ளவர்களாகவும் சாந்தம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் பொறுமை உள்ளவர்களாகவும் சகிப்புத்தன்மை உள்ளவங்களாகவும் சகோதர சிநேகம் உள்ளவர்களாக அவங்க வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு இங்கே சகோதரர் அவங்களோட திருஷ்டாந்தமாக கொண்டு வரார். நீங்கள் சொல்லுங்கள், இந்த லிஸ்ட்டில் பிரதர் இங்கே கொண்டு வந்த இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் நம்ம ஒவ்வொரு குணத்துக்கும் யாரை நம்ம திருஷ்டாந்தமாக வைக்கலாம்? முதலாவது இங்கே விசுவாசத்தை பற்றி இங்கே சொல்கிறாரு இல்லைங்களா. விசுவாசத்தில் நம்ம யாரை ஒரு திருஷ்டாந்தமாக பார்க்கலாம்? ஆபிரகாம் இல்லைங்களா. ஆபிரகாம் நாம் குறித்து பார்க்கும்போது அவர் விசுவாசத்துக்கு மாத்திரமல்ல, அவர் கீழ்ப்படிதலுக்கும் ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறார் இல்லைங்களா. தேவன் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் தாழ்மைக்கு நம்மளை யாரை ஒரு திருஷ்டாந்தமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லும்போது மோசஸ், யோசேப்பு இல்லைங்களா. யோசேப்பு உயர்ந்த இடத்துல இருந்த போது கூட, அவருக்கு தேவன் அவ்வளோ தாளந்துகள் கொடுத்திருந்த போது கூட அவர் எல்லா இடத்துலையும் தேவனை தானே செய்வார், மகிமைப்படுத்துவார் இல்லைங்களா. பார்வனுக்கு அந்த சொப்பனத்தை சொல்லும்போது அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லைங்களா, நானல்ல தேவனே பார்வனுக்கு மங்களகரமான ஒரு உத்தரவை
தேவன் அருள்வாராக என்று சார். அது அந்த இடத்துல தன்னை அவர் மறைத்து தேவன் என்ன செய்தாருங்க, வெளிப்படுத்தார். தேவனை முன்ன வைக்கிறாரு. அந்த அளவுக்கு தாழ்மை உள்ள ஒரு நபராக நாம் பார்க்கிறோம். அதே போல சாந்தம் நாம் பார்க்கும்போது இல்லைங்களா, சாந்தத்துக்கு நம்ம திருஷ்டாந்தமாக யாரை சொல்லலாம்? மோசே. வசனம் என்ன சொல்ற அவரை குறித்து? மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் சாந்தம் உள்ளவராக இருந்தது. இல்லைங்களா, உலகத்திலே எல்லாரை விட சாந்தம் குணத்துக்கு ஒரு உதாரணமாக திருஷ்டாந்தமாக இருக்கிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதே போல பொறுமைக்கு யாரை நீங்கள் திருஷ்டாந்தமாக சொல்வீங்க? பொறுமை கூட ஒருத்தரை பற்றி திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் தான் பொறுமைக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்று இதே யாக்கோபு அங்கே எழுதுகிறார். யோபு இல்லைங்களா, அந்த வசனம் வாசிக்கலாம், படிங்க. அதிலே 11ஆம் வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை ம் பாக்கியவான்கள் என்கிறோமே. ம் யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ம். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ம். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. அன்புக்குரியவர்களே, பொறுமைக்கு யார் ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கிறார்னா அது யோபு. அதே போல சகிப்புத்தன்மை இல்லைங்களா, அப்புறம் சகோதர சிநேகத்துக்கு யாராவது இருக்கிறாங்களா? இங்கே சொல்றார் சகோதர சிநேகம் அப்படின்னும் போது யோனத்தான் இல்லைங்க, நம்ம வாசித்தோம். யோனதான் தான் சகோதர சிநேகத்தில் ஒரு உதாரணமாக. எப்படி தன்னுடைய சகோதரனை அவர் நேசித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோன்னாக்கா, அவருடைய உயிரை போல நேசித்தார். தாவீது மேல் அவருக்கு இருந்த அந்த அன்பு நேசம் யாருங்க எப்படி இருந்துச்சுனாக்கா, அவர் தன்னுடைய உயிரை போல நேசித்தார். தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் தாவீதுக்கு என்ன செஞ்சார்? அவர் தாவீதுக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தார். சப்பேற்பட்ட ஒரு ஒரு சகோதர சிநேகம் உள்ள ஒரு நபராக இங்கே நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேகரை குறித்து சகோதரர் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வராரு பிரியமானவர்களே. அது மாத்திரம் இல்லாமல் மோசை குறித்து இங்கே கொஞ்சம் குறிப்பாக பேசுகிறார். என்னன்னாக்கா, மோசையுடைய அர்ப்பணிப்பை பற்றி நம்ம பார்க்கணும். அவருடைய அர்ப்பணிப்பு எந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியத்தில் அவர் தன்னை அர்ப்பணித்திருந்தார். என்ன சொல்ற வசனம் மோசை குறித்து? தேவனுடைய வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். எ ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டோடைய ஊழியத்தில் எந்த அளவுக்கு அவருடைய அர்ப்பணிப்பு இருந்தது இல்லைங்களா. கடுமையான ஒரு சோதனைகள் மத்தியில் கூட தளர்ந்து போகாமல் அதே வைராகியத்தோடு கடைசி வரைக்கும் தொடர்ந்தார். வசனம் தான் சொல்லுது, அவர் சாகும்போது கூட அவருடைய பலம் குறைந்து போகலை, அவருடைய கண்கள் இருள் அடையலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் தேவனுடைய ஊழியத்தில் மூழ்கி இருந்ததை நாம் பார்க்கணும். அதே போல் யாரெல்லாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னும் போது யாக்கோபு, சாமுவேல், தாவீது ஆகியோருடைய வாழ்க்கை கூட நமக்கு என்னவா இருக்குது? ஒரு உத்வேகத்தையும் விசுவாசத்தின் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி நமக்கு ஒரு அந்த மேன்மையான முற்பிதாக்கள் லிஸ்ட்டில் என்ன ஆகுறாங்க, வராங்க. யாக்கோபு குறித்து சொல்லணும்னா என்ன சொல்வீங்க நீங்கள்? யாக்கோபை பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்க? யாக்கோபு எந்த விஷயத்தில் அவரை பாராட்டலாம்? ஏமாத்துகிற விஷயத்துலையா? எல்லோரும் ரொம்ப திறமையாக ஏமாற்றிடுவாரானா? அதுதான் அநேகர் நம்ம பார்க்கணும் நெகட்டிவ் பாயிண்ட்டாக. ஆனால் அவர்கிட்ட இருந்த ஒரு பிடிவாதம் இல்லைங்களா, என்னை ஆசீர்வதித்தா விட உண்மை நான் விடுவதில்லை. இரவு முழுவதும் இல்லைங்களா, அன்னைக்கு தேவதூதர்களுடைய காலை பிடிச்சிட்டு மன்றாடுவதில்லை, தேவனை நோக்கி நம்ம மன்றாடுவதில் எந்த அளவுக்கு நாம் பிடிவாதமாக காணப்படுகிறோம். அதே போல் சாமுவேலை குறித்து நம்ம சொல்வோமானால் பிரியமானவர்களே இல்லைங்களா, தன்னுடைய சிறு வயதிலிருந்து தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டான். சாமுவேலை பற்றி நான் வாசிக்கிறீங்களா, 5 வயசு குழந்தையாவே அவங்க அம்மா கொண்டு வந்தார். என்ன பண்ணாங்க? அவரை ஏலிகிட்ட விட்டுட்டு போனான். என்னைக்காவது வருத்தப்பட்டு இருப்பாரா? இல்லைங்களா, நான் விளையாடுற வயசில் என்னை இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி விட்டுட்டீங்கன்னு சொல்லி அவர் என்றைக்கு என்ன பண்ணல, அந்த மாதிரி வரதில்லை. கடைசி வரைக்கும் அவர் தேவனுக்கு ஒரு உண்மையான ஒரு ஊழியனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல் தாவீதை குறித்து இங்கே சகோதரர் நமக்கு கொண்டு வரார். தாவீட வாழ்க்கை நம்ம எப்படி இருந்துச்சு இல்லைங்களா, இந்த வாழ்க்கை முழுவதும் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை அவர் என்ன செய்திருக்காரு, வாழ்ந்திருக்கார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவங்களாம் வாழ்ந்தோம். எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சகோதரர் குறிப்பிடும்போது அவங்க நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்தவங்க. இவங்களெல்லாம் பார்த்தா இல்லைங்களா,
எவ்வளோ உயர்ந்த குணம் படைத்தவங்களா இருந்திருக்கிறாங்க. விசுவாசத்தில், கீழ்ப்படிதல்ல, தாழ்மையில், சகோதர சிநேகத்தில், தேவனுக்கென்று அர்ப்பணிப்பதில் எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் தேவனுக்கு வைராக்கியமாக வாழ்ந்து அந்த விசுவாச வீரர்கள் லிஸ்ட்டில் என்ன இருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னாக்கா நியாயப்பிரமாணத்தின் காலம். நியாயப்பிரமாண காலத்தை பற்றி பிரதர் என்ன சொல்கிறார், பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அது ஒரு மூன்லைட் வெளிச்சத்தில் இருந்த காலம். மக்களுக்கு சத்தியம் அந்த அந்த இந்த பார்த்த இந்த இவங்களுக்கெல்லாம் சத்தியம் எப்படி இருந்துச்சுனாக்கா, ஒரு நிலா வெளிச்சத்தை போல டிம் லைட்டில் தான் அவங்க இருந்தாங்க. சந்திர வெளிச்சத்துக்கு கீழே அவங்க வளர்க்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, அவங்களுக்கு என்ன கிடைச்சிருந்து, அவங்க மூன் லைட்டில் இருந்தாங்க. ஆனால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்க காலங்க சன்லைட்டில் வாழ்ந்துருக்கிறோம். சன்லைட்னா சத்திய வெளிச்சம் நமக்கு எப்படி இருக்குது, மிகுந்த பிரகாசமாக இருக்குது. இவங்கெல்லாம் யாரை பார்த்து ஓடினாங்க வாழ்க்கையை, இல்லைங்களா? ஆனால் நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக யார் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு சம்பூர்ணமான ஒரு முன் உதாரணமாக ஒரு வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுக்கிறார். ஆனால் இந்த பழைய ஏற்பாடு நீதிமான்களை பற்றி பார்க்கும்போது இவங்க யாருமே இயேசு கிறிஸ்துவ பார்க்கல, இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையை பற்றி என்ன பண்ணலாங்க, படிக்கவும் இல்லை, இயேசு பற்றியும் பார்க்கல. ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முழு சரித்திரத்தை படிச்சிருக்கிறோம். அதை போல் அங்கே நமக்கு எழுதுகிறாரு. இன்னொரு வசனம் வாசிங்க, எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது போல் விசுவாச வீரருடைய லிஸ்ட்டை நமக்கு சொல்கிறாரு. மேலே 11ஆம் அதிகாரத்தில், கீழே 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 12th சாப்டரில் என்ன சொல்கிறார் பாருங்க. 12th சாப்டர் verse 1 படிங்க. ஆகையால் first one. 1ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, ரெண்டு என்ன சொல்றார் பவுலிங்க, இல்லைங்களா? என்ன சொல்றாருங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற, இல்லைங்களா, பாவம் பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய யாருங்க, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பொறுமையோடு ஓடக்கடவும். அன்பானவர்களே, அதாவது என்ன சொல்றாருன்னா, சந்திர வெளிச்சத்தில், நிலா வெளிச்சத்தில் ஒரு டிம் லைட்டு குறைவான சத்தியத்தை பெற்றவங்களே இவ்வளோ வைராக்கியமாக உண்மையாக வாழ்ந்திருக்கும் போது நம்ம சூரிய வெளிச்சத்தை பெற்றிருக்கிற நம்ம எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு பிரியமானவும் தேவனுக்கு பயபக்தி உள்ளவர்களாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி இங்கே பேதுரு நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2 Peter 3rd chapter verse 11 படிக்கலாம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பாருங்க அன்புக்குரியவர்களே, என்ன சொல்றார் பேதுருனாக்கா, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கணும். அன்புக்குரியவர்களே, அவங்கள விட மேலான ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், இல்லைங்களா? மோசே, அப்ரஹாமு, ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை பார்க்கிலும் தேவன் நமக்கு காண்பித்திருக்கிற கிருபை மிக பெரிதாக இருக்குது. அதாவது தேவன் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதம், நம்ம அவருக்கு உண்மை உள்ளவங்களாக வாழ்ந்தாக்கா அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் மிக பெரியதாக இருக்குது. அதனால தான் பேதுரு நமக்கு இங்கே சொல்கிறாரு, அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு அவங்கள விட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உள்ளவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும் என்பதை அங்கே நினைப்போன்றோம். சரி பிரியமானவர்களே, இந்த பாடத்தில் நம்ம இந்த நீதிமான்களை பற்றி நினைவு கூறுவது மாத்திரம் இல்லாமல் தாவீதுகிட்ட காணப்பட்ட இன்னொரு உயர் பண்பை பற்றி நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். தாவீதை குறித்து நம்ம அநேக நற்குணங்கள் என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பார்த்துருக்கிறோம், இல்லைங்களா? தாவீதுகிட்ட காண்பிக்கப்பட்ட மற்றொரு பண்புக்குரிய மற்றொரு அறிகுறியாக காணப்படுகிறது. இன்றைக்கி நம்ம படிக்க போகிற இந்த ஒரு பாடம் நாங்கள் தாவீதுகிட்ட இருந்த ஒரு
ஒரு நோபல் கேரக்டரை அது என்ன செய்யுது, வெளிப்படுத்துது. ஸோ தாவீதை பற்றி என்னெல்லாம் சொல்லலாம் நம்ம சொல்லணும்னாக்கா, தாவீது என்ன, அவரை பற்றி நம்ம சொல்லணும், என்ன சொல்லலாம், என்ன சொல்லும், எல்லாருக்கும் சொல்லணும். தாவீதை பற்றி சொன்ன, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தார், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்லி தாவீதை குறித்து நம்ம படிப்போம். அவர் நல்ல ஒரு மெய்ப்பனாக இருக்கிறாரு இல்லைங்களா, தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மெய்ப்பன். அப்புறம் ஒரு நல்ல ராஜாவாக அவர் இருந்திருக்கிறாரு, ஒரு நல்ல தீர்க்கதரிசி இல்லைங்களா, நல்ல ஒரு தீர்க்கதரிசி அவர் என்று சொல்லலாம். நல்ல ஒரு சங்கீதக்காரனாகவும் அவர் இருக்கிறாரு, ஒரு நல்ல பொயட்டு. இப்படி அவரை குறித்து அநேக விஷயங்கள் சொன்னாலும், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தில் இங்கே குறிப்பாக இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவர்கிட்ட காணப்பட்ட இன்னொரு உயர் பண்பு என்னதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அன்புக்குரியவர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாவீதுகிட்ட காணப்பட்ட ஒரு இரக்கம். ஒரு இரக்கம் அது மாத்திரம் இல்லை, இது ஒரு நன்றி உணர்வு என்று கூட இதை குறிப்பிட்டு சொல்லப்பட்டது. என்ன சம்பவம், என்ன சம்பவம் நம்ம படிக்க போகிறோம்? ஏதாவது ஐடியா வருதுங்களா? யாரோ வருது, யாரோ ஒரு சொல்கிறீங்க. சவுலோட பையனுக்கு பிக்சர் பார்த்து கண்டுபிடிச்சிட்டிங்களா? வெரி குட். சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானின் குமாரனாகிய மெவிபோசேத்துக்கு தாவீது காண்பித்த ஒரு இரக்கம். ஒரு அதிகாரம் முழுவதுமாக இதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஃபுல் சாப்டர், ஒரு சாப்டர் ஃபுல்லாகவே இந்த சம்பவத்தை தான், இந்த குறிப்பாக இந்த சம்பவத்தில் இது இருக்குது. இது தாவீது கிட்ட காண்பிக்கப்பட்ட என்னங்க ஒரு உயர் பண்பிற்கு ஒரு அறிகுறியாக இருக்குன்னு சொல்லி சகோதரிங்க குறிப்பிட்டு சொல்கிறோம். வாங்க இதை வாசிக்கலாம். அதை 9ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து சில வசனங்கள் ஒவ்வொன்றாக நம்ம வாசித்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். வாங்க வாசிங்க. ஃபர்ஸ்ட் 2 சாமுவேல் 9 சாப்டர் verse 1 onwards. 1லேருந்து படி, ஒவ்வொன்றா வாசிங்க. யோனாத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். போதும் சிஸ்டர். பாருங்க அன்பானவர்களே, இது யோனத்தானின் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்க எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களை கடந்து வந்து இப்போ ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறான். நான் பார்த்தேன் இல்லைங்களா, தாவீதோடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சார்னா, சவுல் அவரை ஓட ஓட துரத்துனார் இல்லைங்களா. வனாந்திரத்தை தான் அவருடைய வாழ்க்கை, அநேகமான வாழ்க்கை அவர் கழித்திருந்தார். பயந்து பயந்து, உயிருக்கு பயந்து ஓட்டம் பிடித்திருந்தார். ஸோ அப்படிப்பட்ட காலங்கள் போய் இப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு காலம் இல்லைங்களா. இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு இல்லைங்களா, இஸ்ரேல் அனைத்திற்கும் இப்போ என்னவாக இருக்கிறாரு, ராஜாவாக இருக்கிறார். வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலம் வந்துச்சு அவருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த நேரங்களில் எல்லாரும் நம்ம எதை யோசிக்குவோம், பொதுவாக எல்லாம் மனுஷரும் தன்னுடைய கஷ்டப்பட நேரங்களில் இல்லைங்களா ஒரு எப்படி இருப்பாங்க. அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்த பிறகு தன்னுடைய கஷ்டங்களை என்ன பண்ண மாட்டாங்க, கடந்து வந்த பாதையை அன்றைக்கி நினச்சி பார்க்க மாட்டாங்க. அப்புறம் கடந்து வந்த பாதையில் அவங்களுக்கு செய்த உதவிகள், அவங்களுக்கு உதவினவர்களையும் அவங்க அநேகமானவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க. ஆனால் தாவீதுக்கு என்ன நினைவு வருதுனாக்கா, யாருடைய நினைவு வருது, யோனத்தானுடைய நினைவு வருது. யோனத்தான் உயிரோடு இருந்திருந்தாருன்னா யோனத்தானுக்கு செஞ்சிருப்பார். ஆனால் இங்கே சொல்கிறாரு, குறிப்பிட்டு என்ன சொல்கிறாரு, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுலின் வீட்டாரில் யாராவது மீதியாக இருக்கிறாங்களா தேடும்போது, அப்போது யாராம், 2ஆம் வசனம், சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவன் தாவீதிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீர்தான் சீபா என்று கேட்டான்.
3 வசனத்தை வாசிங்க, 3rd verse. அப்பொழுது ராஜா, ம் தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி ம் அவன் என் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு ம் சீபா ராஜாவை பார்த்து, ம் இன்னும் யோனாத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரனும் இருக்கிறான் என்றான். பாருங்க பிரியமானவர்களே, அப்பதான் கேட்குறாரு, யாராவது உயிரோட இருக்கிறாங்களா இல்லைங்களா? அப்படி கேட்கும்போது என்ன சொல்றாரு? அப்போ 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். அடுத்த வருஷத்தை படிங்க சார், 4ஆம் வருஷம். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு ம் சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ சீபா வந்து சவுலுடைய வேலைக்காரன். அவர் கேட்குறாரு, அவர் சொல்லும் போது சொல்றாரு, ஒரு மகன் இருக்கிறாரு. என்ன ஆயிடுச்சுங்களா அவருக்கு? 2 காலம் முடமா- முடமாயிடுச்சு. 2 காலம் உடஞ்சி போச்சு. ஏன் எப்படி என்ன ஆச்சுன்னும் போது, அதாவது அவருக்கு ஒரு 5 வயசு இருக்கும்போது, அதாவது இந்த சீபா வந்து இந்த மெவிபோசேத்து அவருடைய குமாரனுடைய பேர், சவுலுடைய யோனத்தானுடைய மகன் பேர் மெவிபோசேத்து. அவர் 5 வயது இருக்கும்போது யோனத்தானும் சவுலும் மறித்து போனாங்கன்ற செய்தியை கேட்டு அவங்களுடைய அந்த நர்ஸு, அவங்கள வளர்த்த இந்த மெவிபோசேத்தை வளர்த்த அந்த நர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, அவரை தூக்கிட்டு போகும்போது, ஓடும்போது அங்கே கீழே விழுந்து 2 காலம் ஆயிடுச்சு, முடமாச்சு. அந்த வசனத்தை வாசிக்கலாம், 4ஆம் அதிகாரம். அது 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசி. படிங்க, டைம் பண்ணி. சவுலின் குமாரன் யோனாத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். ம் சவுலும் யோனாத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாய் இருந்தான். ம் அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனான். ம் அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். ம் அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். பாருங்க அன்புக்குரியவர்களே, என்ன பேரு? மேய்பேசத் என்று பெயர். ஓகே, அப்போ என்ன ஆச்சுனாக்கா அவருக்கு 5 வயசுல இல்லைங்களா, சவுல் செத்து போன செய்தியும் யோனத்தான் செத்து போன செய்தியை கேட்டு அவருடைய தாதி அவரை தூக்கிட்டு போகும்போது நானாங்களா அவசரத்தில் அவன் கீழே விழுந்ததுனால 2 காலம் ஆச்சுங்க, மூடமானான். அவர் தான் இந்த மெவிபோசேத். ஸோ இவர் யாருடைய வீட்டில் இருந்தார், யார் அவரை வளர்த்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம். வாங்க 9ஆம் அதிகாரத்துக்கு. அங்கே யாருடைய வீட்டில் இருந்தார் அப்படின்னாக்கா 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது ராஜா அவனை 4ஆம் வசனம் படிங்க சார், சாரி 4th verse படிங்க. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். பிரியமானவர்களே, யார் வீட்டில் இருந்தாரு, யார் இவரை வளர்த்துட்டு இருந்தாங்க வந்து இந்த மெவிபோசேத்னாக்கா, லோத்பாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். யார் சொல்றீங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம முன்னால் ஒரு பாடத்தில் நான் இதை சொல்லியிருக்கிறேன். இந்த 2 பேர் அம்மியல் அப்புறம் இந்த மாக்கீர், இவங்க யாரு? ஏற்கனவே நம்ம ஒரு பாடத்தில் நம்ம இங்கே படிச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு உங்களுடைய மெமரி பவர் இருக்குன்னு பார்க்கலாம். சிஸ்டர் கிட்ட வரீங்க. பத்சேபாலுடைய அப்பா அம்மியல் வந்து பத்சேபாலுடைய அப்பா. ஓகே, அப்புறம் மாக்கீர் வந்து பத்சேபாலுடைய சகோதரன், அவருடைய பிரதர். அதாவது எப்படிப்பட்ட மனசு இவருக்கு அப்படின்னாக்கா, அதாவது ஆதரவற்றவங்களை எடுத்து வளர்க்கக்கூடிய ஒரு இரக்கமுள்ள ஒரு உள்ளமுள்ள இருந்தார் மாக்கீரை குறித்து பார்க்குறோம். நம்ம பத்சேபாலுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி ஒரு பாடத்தில் படிச்சிருந்தோம். பத்சேபாலுடைய வாழ்க்கையில் வந்த 9 புருஷர்கள். அதில் அம்மியல் அவருடைய அப்பா, அவரும் ஒரு ஆர்மி லீடரு, மைட்டி மேன் லிஸ்ட்டில் அவர் ஒருவர். அந்த தாவீதுடைய படைத்தலைவர்களில் பராக்கிரமசாலிகளில் ஒருவராக இருந்தார். மாக்கீர் இப்பற்பட்டவங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கக்கூடியவராக இருந்தார். இது ஒரு பக்தி. ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஆதரவு கொடுப்பது தான் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னா, அவங்க தான் மாசற்ற பக்தி உள்ளவர்கள். பக்திக்கு இன்னொரு
விளக்கு என்னன்னாக்க அன்புக்குரியவர்களே, அது யாக்கோபு சொல்றார். வாங்க இந்த வசனத்தை வாசிட்டு போகலாம் அப்படின்னு. ஜேம்ஸ் அங்கே பக்தி குறித்து ஒரு வார்த்தை சொல்றார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 27ஆம் வசனத்தை படிங்க. யாக்கோபு 1:27 படிங்க சிஸ்டர். திக்கற்ற பிள்ளைகளும் ம் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே ம் அவர்களை விசாரிக்கிறதும் ம் உலகத்தால் கரைப்படாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. பெரியமானவர்களே, என்ன பக்தி? பக்தி அப்படின்னாக்கா நாங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கின்னு இல்லைங்களா, கையில் பைபிளை பிடிச்சிக்கின்னு அப்படியே நாங்கள் வந்து உட்காந்து அப்படியே ப்ரேயர் பண்ணுறது மாத்திரம் பக்தி கிடையாது. நாங்கள் திக்கற்ற பிள்ளைகளும் விதைவுகளும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறது. திக்கில்லாதவங்க, பாப்பா இல்லை, அம்மா தாத்தா இல்லை, எல்லாரும் செத்து போயிட்டாங்க இல்லைங்களா. யாருக்கு? இந்த மோய் பேசுறது இல்லைங்களா. அப்படிப்பட்டவங்களை விசாரிப்பது உலகத்தால் கரைப்படுத்தாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. பக்தின்றது இதுதான் நம்மளுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, பிரியமான இந்த மாக்கீர் அப்படிப்பட்டவராக தான் இருந்தது. சரி, அடுத்து இப்போ தாவீதுக்கு அறிவிக்கப்படுது. இப்போ தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அவரை கொண்டு வரார். வாங்க வாசிங்க. இப்போ 6ஆம் வசனத்தை வாசிங்க. சவுலின் குமாரனாகிய யோனாத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். பிரியமானவர்களே, இப்போ மேவிபோசேத் கொண்டு வரப்பட்டார். சரி, இந்த தாவீதுக்கு இந்த ஒரு எண்ணம் வர்றதுக்கான இன்னொரு காரணம் என்னவா இருந்துச்சு? சவுலுடைய குடும்பத்தில், முக்கியமாக யோனத்தான் விஷயத்தில் அவனுடைய சந்ததியாருக்கு தயவு காட்டுறதுக்கு தாவீதுக்கு ஏன் இந்த எண்ணம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் ஒரு உடன்படிக்கை போட்டிருந்தான். யோனத்தான் நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு, நெக்ஸ்ட் ராஜா தாவீது தான் இல்லைங்களா. அடுத்து இவர் கூட உயிரோடு இருப்பாரா இல்லையான்றது உறுதியா இல்லை, தெரியல அவருக்கு. அதனால் ஏற்கனவே யோனத்தான் தாவீதுகிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருந்தார் இல்லைங்களா. வாங்க இந்த வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14 17 வரைக்கும் வசனங்களை வாசிக்கலாம். தாவீது ஏற்கனவே என்ன செஞ்சார்? யோனத்தான் தாவீதுகிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருந்தார். ஒருவேளை நான் செத்து போயிட்டா என் சந்ததி யாரை என்ன செய்யணும்? ஆதரிக்கணும் இல்லைங்களா. அதில் தாவீது ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனநிலை உள்ளவராக இருந்திருக்கிறாரு. வாங்க படிக்கலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14 17 ஃபாஸ்டா படிங்க. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறு அறுக்கும் போது நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றாமலும் இருக்க வேண்டும் என்றான். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணி தாவீதின் சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாவீதை மிகவும் நேசித்தபடியினால் பின்னும் 16 வரைக்கும் போதும் பாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை போட்டிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? அதாவது தாவீது என்னுடைய குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? தயவு காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அதான் பாருங்க, கொடுத்த வாக்கை மறக்காத ஒரு நிலையில இருந்ததுனால தான் இப்போ தாவீது யோனத்தானுடைய மகன் மேய்பேசத்துக்கு என்ன செய்யறார்? ஒரு தயவு காட்டுறான். எந்த அளவுக்கு இது எப்பேற்பட்ட ஒரு தயவு என்று சொல்லி இப்போ நம்ம வாசிக்கலாம். வாங்க அடுத்து 9ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வந்துடலாம். 9th சாப்டரில் அடுத்த வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 9th சாப்டர். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, தகப்பனாகிய யோனாத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். பாருங்க பிரியமானவர்களே, தாவீது என்ன செஞ்சாருன்னா சவுலுடைய எல்லா சொத்தையும் திரும்ப கொடுக்க வச்சார் இல்லைங்களா.
அது மாத்திரம் இல்லாமல் என்னங்களா, டெய்லி நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். அதாவது ராஜாவுடைய அந்த அந்த டைனிங் இருக்கு இல்லைங்களா, ராஜவம்சம் சாப்பிடக்கூடிய அந்த குடும்ப அந்த டைனிங்கில் பந்தியில் தினந்தோறும் என்னங்க மோய்பேசத்துக்கு அங்கே சாப்பாடு. இது அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவம். அதாவது தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டிருந்தார். ஒருவேளை யோனத்தான் இருந்திருந்தாருனாக்கா, யோனத்தான் தான் அந்த இடத்துல இருந்திருக்கணும். யோனத்தானை தாவீது எப்படி அவருக்கு என்ன பண்ணியிருப்பாரு, அந்த அந்த பாசத்தை காட்டியிருப்பாரோ அதே தான் யாரு காட்டுறாரு, அவருடைய மகனாகிய மோய்பேசத்துக்கு காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, இது அவர் காண்பித்த ஒரு இரக்கம். நம்ம யோனத்தானை பற்றி நம்ம வாசிக்கிறோம். எந்த அளவுக்கு தாவீது மேலே அவருக்கு இருந்த அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாசித்திருப்போம் இல்லைங்க. நிறைய பேர் நம்ம வாங்க அதை படிக்கலாம். யோனத்தான் தாவீதை எந்த அளவுக்கு நேசித்திருந்தார் அப்படின்னாக்கா, அவருடைய அன்பு மிக ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த உலகத்தில் அன்பு பிரியமானவர்களே நிரந்தரமாக நிலைச்சிருக்கிறதில்ல. சுயநலத்தை அடிப்படையாக தான் கொண்டு ஒருவர் என்ன செய்வாங்க, நேசிப்பாங்க. தன்னுடைய சுயத்துக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டா, தன்னுக்கு ஏதாவது அவங்களால ஏதாவது பங்கம் ஏற்பட்டா, அந்த அன்பு என்ன ஆகிடும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த அன்பு அங்கே ஒடிஞ்சு போயிடும். யாராவது நம்முடைய சுயத்தில் கை வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுவாக எல்லாருடைய ஒரு மனநிலை. ஆனால் தாவீதை குறித்து ஆச்சரியப்பட்டார். வாங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் சகோதரனாகிய யோனத்தானே, ம் உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். ம் நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். ம் உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ம் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. பாருங்க பிரியமானவர்களே, யோனத்தான் மறிச்ச பிறகு அவருக்காக புலம்பல் பாடுறாரு தாவீது. என்ன சொல்றாருங்க, என் சகோதரனாகி யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். இல்லைங்களா பிரியமானவர்களே, தாவீதுக்கு யோனத்தானுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த ஸ்நேகம் எப்படி இருந்துச்சுங்களா, ரொம்ப இன்பமாக இருந்துச்சு. அப்புறம் உன் சிநேகம் ஆச்சரியமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. ஏன்னா உலகத்தில் இப்படியும் ஒருத்தரை நேசிப்பாங்களா என்றதுக்கு ஒரு ஆச்சரியம். பிரியமானல்ல, உண்மை அதுதான். பிரதர் கூட அதான் சொல்லும் போது இன்னொரு பாடத்தில் எழுதும் போது சொல்கிறாரு, ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறது ஒருத்தருக்கு இல்லைங்களா, ஒரு அபூர்வமாக பூக்கிற ஒரு பூவை போல் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா. உங்கள் வாழ்க்கையில் கூட நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பார்த்துருப்போம். யாராவது அப்படி இருக்கிறாங்களா, எங்களுடைய வாழ்க்கையில் இவர் என்னுடைய உயிர் நண்பன், எனக்காக உயிரை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? நீங்கள் யோசித்து தேடி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒருத்தருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா கிடைக்கிறது கஷ்டம், ஒரு நல்ல நண்பன் கிடைப்பது. ஆனால் தாவீது அந்த விஷயத்தில் ரொம்ப பாக்கியவானாக இருந்திருக்கிறார். தாவீது அந்த விஷயத்தில் ரொம்ப பாக்கியனா ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவருக்கு கிடைச்சிருக்கிறார். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்துச்சுனாக்கா, உன்னுடைய சிநேகம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மாத்திரம் ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலாம் அதிகமாக இருந்துச்சு. ஒரு பெண் ஒரு ஆணை நேசித்தா இல்லைங்களா, அந்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் இருந்ததாக தாவீது தன்னுடைய சிநேகத்தை பற்றி சொல்லணும். என்ன பிரியமானவர்களே, எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி டெவலப் ஆகுது, எந்த சூழ்நிலையில் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். என்னன்னாக்கா, அதாவது தாவீது வந்திருக்கிறது எதுக்காக வந்திருக்கிறாரு உள்ள, யோனத்தானுடைய ஸ்தானத்தை என்ன பண்ணுறது, எடுக்கிறதுக்காக வந்திருக்கார். நம்முடைய ஸ்தானத்தை ஒருத்தர் பறிக்க வந்திருக்கிறாரு இல்லைங்களா, எனக்கு ஒரு போட்டியாக வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த சம்பவத்தை சவுல்னால ஏற்றுக்கொள்ள முடியல. சேம் இன்சிடென்ட்ஸு 2 பேரும் நம்ம பார்க்குறோம். யோனத்தானையும் சவுல் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது, சவுல் தாவீது மேலே பொறாமப்பட்டார். தாவீது என்ன பண்ணார், வெறுத்தார். எந்த அளவுக்கு வெறுத்தார்னா, தாவீதை சாகடிக்கிற அளவுக்கு வெறுத்திருக்கிறார். ஆனால் யோனத்தான் அப்படி அல்ல. யோனத்தான் என்ன செஞ்சார், தன்னுடைய முதல் சந்திப்பிலே தன்னுடைய சகோதரன் தாவீதுக்கு எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, எல்லாவற்றையும் கொடுத்துட்டான். வாங்க இந்த வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் அவங்களுடைய அந்த ஃபஸ்ட்டு மீட்டு, அதாவது இப்போ தாவீது கோலியாத்தை சாகடிச்சுட்டு உள்ளே வராரு இல்லைங்களா. தாவீதுக்கு நாங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும்
புகழ் ஆரம். என்னங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று ஸ்திரீகள், யாருங்க, ஸ்திரீகள் எல்லாம் சேர்ந்து ஆரவாரமா பாடி ஆடி பாடி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதை சவுல்னால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. ஆனா தாவீது யோனத்தானுடைய நிலை எப்படி இருந்துச்சு பாருங்க. அக்செப்ட் பண்ணி என்ன செய்றாரு, தன்னுடைய எல்லாவற்றையும் அவருக்கு கொடுக்கிறார். வாங்க அதை வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை தொடர்ந்து வாசிங்க. அவன் சவுலோடே பேசி முடித்த பின்பு ம். யோனாத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது. ம். யோனாத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். பார்த்தீங்களா அன்புக்குரியவர்களே, என்ன செஞ்சாராம், அவருடைய ஆத்மாவும் தாவீதுடைய ஆத்மா ஒன்றோடு இசைந்திருந்தது இல்லைங்களா. அது மாத்திரம் இல்லை, யோனத்தான் அவனை தன் உயிரை போல நாங்கள் சிநேகித்தான். இது சும்மா இல்லைங்க, ஒரே வார்த்தையில் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, வார்த்தையில் உனக்காக உயிரை கொடுப்பேன் அப்படின்றத, வெறும் வார்த்தை கிடையாது. இது நாங்கள் இது உண்மையான ஒரு அன்பு இல்லைங்களா. உள்ளத்திலிருந்து அந்த அளவுக்கு யோனத்தான் தாவீதை நேசித்திருந்தார். வெறும் வார்த்தையில் இது உண்மை என்று நாம் பார்க்கிறோம். அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க. சவுல் அவனை 4ஆம் வசனம் படிங்க. 4ஆம் வசனம். யோனாத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தன்னுடைய சால்வை, தன்னுடைய கச்சை, தன்னுடைய பட்டயம் எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தார். இதுக்கு அறிகுறியா இருக்கு அப்படின்னாக்கா, அதாவது அவருடைய ஸ்தானத்தை அவருக்கு என்ன செய்றாரு, விட்டு கொடுக்குறார். நிறைய பேருக்குள்ள இதுதான் போட்டி. நிறைய பேருக்குள்ள என்னென்ன ஸ்தானம் இல்லைங்களா, என்னுடைய ஸ்தானத்துக்கு யாராவது வந்துடுவாங்க ஒரு பயம், இல்லை என் ஸ்தானத்தை யாராவது அபகரிப்பாங்களான்ற ஒரு பயம். ஆனால் யோனத்தான் அதை குறித்து என்ன பண்ணல, பெருசாக நின்னலை இல்லைங்களா. அவர்கிட்ட காணப்பட்டது சகோதர சிநேகம். அது இந்த பாடத்துடைய ஆதார வசனம். அந்த சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். சதுதா பிரியமானவர்களே, இந்த தயை யோனத்தானுடைய குமாரன் மேவிபோசேத்துக்கு தாவீது காண்பித்த தயைக்கு காரணம், அது யோனத்தானுக்கு காண்பிக்க வேண்டியதை யாரு காட்டியிருக்கிறாரு, அவருடைய குமாரனுக்கு அந்த பாசத்தை அவர் காட்டியிருக்கிறார். பாசத்தை பொழிந்தார் என்று சொல்லி இங்கே சகோதரிங்க குறிப்பிட்டு சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, இது என்னன்னாக்கா, இது நன்றி அறிதல் என்பதை நம்ம இங்கே பார்க்கணும். தன் நண்பனுடைய அன்பின் நன்றி அறிதலோடு கூட நினைவு கூர்ந்தார். தன் ஃப்ரெண்டு தன்னுடைய கஷ்ட காலங்களில் தன் நண்பன் அவருக்கு செஞ்ச அந்த உதவிகள் இருக்கு இல்லைங்களா. சவுலுடைய கைக்கு நிறைய முறை காப்பாற்றிருக்கிறாரு இல்லைங்களா. தாவீதுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணி தைரியம் கொடுத்துருக்கிறாரு. நிறைய நேரங்களில் தாவீது வனாந்தத்தில் இருக்கும்போது போயிட்டு அவர் எப்படி திடப்படுத்திருக்கிறார் தெரியுங்களா. அங்கே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதாவது யோனத்தான் தாவீதுக்கு கொடுத்த அந்த ஒரு வார்த்தைகள், என்கரேஜிங் அண்ட் வேர்ட்ஸ் இல்லைங்களா. படிங்களா, 23rd சாப்டர் 23ஆம் அதிகாரத்தில் யோனத்தான் தாவீதுக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம். 16ஆம் வசனம் வாசிங்க. 16, 17 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனாத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினான். அதாவது கஷ்ட நேரங்கள்ல, பயமான நேரங்கள்ல ஒரு நண்பன் என்ன பண்ணோம் திடப்படுத்துறார். என்ன திடப்படுத்துறார் பாருங்க. 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பாய். அப்பொழுது நான் உனக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுல் அறிந்திருக்கிறார் என்றான். அன்புக்குரியவர்களே, என்ன சொல்றாரு, பயப்படாதே, சவுலுடைய கை உன்னை பிடிக்காது. அப்புறம் நீ இஸ்ரவேலின் ராஜாவாய் இருப்பாய். நான் இரண்டாவதாய் இருப்பேன் இல்லைங்களா. எல்லாரும் முதலிடத்தை தான் தேடுவோம் இல்லைங்களா. ஆனால் இங்கே யோனத்தான் சொன்ன இந்த வார்த்தை பிடிவாதமா இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்பேன், நான் தான் ராஜாவாக இருப்பேன், அடுத்த ராஜாவான்னு சொல்லாமல் என்ன செஞ்சாரு, நான் இரண்டாவதவனாய்
இருப்பேன் என்று சொல்லி அவனுடைய கைகளை கர்த்தருக்குள் திடப்படுத்துறான். பாருங்க, இதே போல ஒரு நண்பர்கள் நம்ம பார்க்குறோம் வேதத்துல. இதே போல ஒரு நபருக்கு ஒரு 3 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 3 பேர் அவரு கஷ்டப்படக்கூடிய நேரங்கள்ல அவங்க எப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசினாங்க தெரியுங்களா? யாருங்க? யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ், யோபுடைய நண்பர்கள் அவரை பார்க்க வந்தாங்க, பிரியமானவர்களே. ஆனா அவங்க பேசின வார்த்தைகள் யோபுக்கு இன்னும் கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போச்சு, இல்லைங்களா? என்ன சொன்னாங்கன்னாக்கா, அதாவது நீ ஏதோ பாவம் செஞ்சுட்டு இருக்கிற, அதனால தான் உனக்கு இப்பேற்பட்ட தண்டனை வந்திருக்கு. யாராவது தப்பு செய்யாம தண்டனை வருமா? அப்படி இப்படின்னு சொல்லி ஏற்கனவே உடைந்து போனவரை இன்னும் அவரை கஷ்டப்படுத்திட்டு போறான். ஆனா யோனத்தான் அப்படி அல்ல, கர்த்தருக்குள் அவங்கள திடப்படுத்துறார், என்கரேஜ் பண்ணி தைரியப்படுத்தி என்ன பண்றார், அவருக்கு துணையாக நிற்கிறார் என்று பார்க்கணும். சரி பிரியமான, அதனால தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அந்த கைமாருக்கு தான் தாவீது, ஒருவேளை யோனத்தான் இருந்தா யோனத்தான் அதை விட உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருப்பாரு. நம்ம யோசிச்சினாக்கா யோனத்தானுக்கு தான் அந்த ஸ்தானத்தை அவரு கொடுத்துருப்பார். நீ ராஜாவாயிருன்னு சொல்லி தாவீது அதை விட்டு கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவருடைய மனசு அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் அவர் உயிரோட இல்லை. அவருடைய மகன் மெய்பேசத்து இருந்ததுனால அவருக்கு கைமாறு செய்யறதுக்காக தான் இதை செஞ்சது. அதை இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை இங்கே சகோதரர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நன்றி உணர்வோடு இருக்கும் குணத்தை விட உண்மையில் வேற எந்த குணமும் நீதிமானை அலங்கரிக்க முடியாது. இல்லைங்களா அன்புக்குரியவர்களே? இது தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய ஒரு அலங்காரம், இல்லைங்களா? தேங்க்ஸ் கிவிங், நன்றி உணர்வு நீதிமானுக்கு இருக்க வேண்டிய ஒரு அலங்காரம் தான் இங்கே சொல்ல. நன்றி உணர்வோடு இருக்கும் குணத்தை விட உண்மையில் வேற எந்த குணமும் நீதிமானை அலங்கரிக்க முடியாது. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்வாங்கனாக்கா, தேவனுக்கு நன்றி சொல்வார். அவனுடைய வாயில இந்த நன்றி என்ற வார்த்தை என்ன இருக்கும்? நிறைஞ்சு இருக்கும். அதான் பிரியமானவர்களே, அதான் இங்கே சொல்றோம். இது யாருக்குரியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தேவனுக்குரிய ஒரு குணமா? இது தேவன் நம்மக்கிட்ட அப்படி இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது அவர் கூட நம்மிடத்துல ஒரு நன்றி உணர்வோடு இருக்கிறார். நன்றி உணர்வு இருப்பதினாலே நாம் சிருஷ்டிகருக்கு உரிய பாசத்துடன் கூடிய அன்பினை தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறோம். தேவன்கிட்ட நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னும் போது இந்த சிருஷ்டிகருக்கு உரிய ஒரு பாசம். பிரியமானவர்களே, இது ஒருவேளை நமக்கு இருக்கா? இல்லைங்களா? நம்ம நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லைங்களா? கடந்த வருஷத்தில் தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்து நம்மை ஒரு புதிய வருடத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, மாம்சீக ரீதியிலும் சரி, அவர் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அந்த நன்றி உணர்வு நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கு. அந்த சொல்றாரு, நன்றி உணர்வே நண்பர்கள் இருவருக்கிடையே உள் அன்பினை ஊக்குவிக்கிறது மற்றும் தித்திப்பாக்குகிறது. இல்லைங்களா? ஒருத்தருக்கு செய்கிற உபகாரத்தை அதை நம்ம நினைக்கும் போது என்ன நடக்குதுன்னாக்கா, அந்த உள் அன்பை அது என்ன செய்தான்? ஊக்குவிக்குது. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும்? ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் நன்றி உணர்வு என்பது எப்பொழுதும் அன்பின் ஊழியங்களுக்கும் விசேஷ சுயத்தை பலி செலுத்தி பண்ணும் ஊழியங்களுக்குமான கைமாறு பலனாக காணப்படுகிறது. நன்றி உணர்வு அப்படின்னு நம்ம பிரியமான சகோதரர்ல என்ன சொல்றாருன்னா, சுயத்தை நம்ம என்ன செய்யறோமா? பலி கொடுக்குற ஊழியத்துக்கு ஒரு கைமாறு, ரிவார்டு, இல்லைங்களா? அதை நம்ம பார்க்குறோம். நம்ம கடைசியில் பார்க்கலாம், நம்ம எந்த வகையில் நம்ம தேவனுக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோம். அதுக்கு நம்ம எப்படி கைமாறு செய்யலாம்? தேவன் நமக்கு செய்த அந்த நன்றிக்கு நம்ம எப்படி கைமாறு செய்யலாம்? அப்படியே சொல்லும் போது உலகத்துடைய ஆவி எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, இது உலகத்தாருடைய ஆவி. உலக மனிதர்களை பற்றி சொல்லும் போது சகோதரன் சொல்றார், அந்த பரிதாபம் உலகத்தின் ஆவியானது மிகவும் வேறுபட்டு காணப்படுவதினால் தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் எப்படி இருப்பாங்க? எப்பவுமே நன்றி உணர்வோடு காணப்படுவார்கள். இல்லைங்களா? சில பேர் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நன்றி சொல்லுவாங்க. பிரதர் கூட சந்திரன் பிரதர் கூட ஒரு பாடம் எடுத்தார், இல்லைங்களா? அந்த கன்வென்ஷனில் நன்றி உணர்வை பற்றி.
இல்லைங்க, நம்ம பார்த்துருக்குறோம். அதில் எவ்வளோ விஷயங்கள் அவர் சொல்லும்போது நமக்கு என்ன ஆகுது? அப்போ தான் ஞாபகமே வருது. இதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லாமல் விட்டு இருக்கிறோமே சார். அதாவது மோஷன் போகிற விஷயத்த கூட அங்கே பெரிதுபடுத்தி காட்டுகிறோம். என்னங்க மோஷன் போகிற விஷயம்னா, நமக்கு ஃப்ரீயாக நல்லா மோஷன் போகுது, இதை பேசலாமா இந்த இடத்துல அப்படின்னாக்கா, ஒரு சிலருக்கு தான் தெரியலைங்க. பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய வேதனை எவ்வளவா இருக்கு. தேவன் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல நம்மளை காத்திருக்கிறாரு. எவ்வளோ பேருக்கு ஆஸ்துமா, வீசிங் பிரச்சனை, மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு கூட ஒரு கேள்வியை நம்மளுக்கு எழுப்பியிருக்கிறார். சரி பிரியமானவர்களே, ஆனால் உலகத்தின் ஆவி எப்படி இருக்குன்னா வேறுபட்டு காணப்படுது. அது எப்படி இருக்குன்னா, அன்பின் ஊழியங்களுக்கும் சுயத்தை பலி செலுத்தும் ஊழியங்களுக்கும் அடிக்கடி புறக்கணித்தலும் நன்றி கெட்ட உதாசீனப்படுத்தலும் கைமாறாக அளிக்கப்படுகிறது. அதாவது உலகம் அப்படின்னாக்க பிரியமானவர்களே, நமக்கு கைமாற என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நன்மைக்கு தீமையை கைமாறு செய்வது இல்லைங்களா? நம்ம செய்யக்கூடிய நன்மைகளுக்கு, தேவன் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நம்ம என்ன செய்வோம்? கைமாறா என்ன செலுத்துவோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு கைமாறா நம்ம தீமை செய்வோம். அது தாவீது சங்கீதம் 116 சொல்றாரு, தேவனுடைய நன்மைகளுக்கு நான் என்ன செய்யறது? அதான் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம் வாங்க. 116 சங்கீதத்தில் சகோதரர் நமக்கு இது ஒரு தியானமாக எழுதி கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? என்னங்க இது? இந்த 116 சங்கீதம் என்ன தியானம் நமக்கு? காலை தியானம் இல்லைங்களா? மார்னிங் டிவோஷனில் எத்தனாவது நாள்? Thursday. நிறைய பேர் மார்னிங் டிவோஷனை படிக்கிறது இல்லைங்களா? நிறைய பேர் மார்னிங் டிவோஷன் ஒன்று இருக்குதான்னு கூட தெரியாது. டெய்லி நமக்கான ஒவ்வொரு நாளுக்கான மார்னிங் டிவோஷன்ஸ். இன்னைக்கு என்ன டிவோஷன்? இன்னைக்கு சண்டே, கொரிந்தியர் 1 சாப்டரா? 13 சாப்டர். நாளைக்கு மண்டே நாங்கள் மண்டேனா தியானங்க. மண்டேனா மார்னிங் டிவோஷன். எனக்கு தெரியாதுங்களா? இந்த தெரியாத அமைதியாக இருக்கிறீங்களா? தெரிஞ்சு பேர் சில பேர் சொல்ல மாட்டாங்க. நான் ஏன் சொல்லணும்? எனக்கு மண்டேனா டிவோஷன். என்னங்க மண்டே டிவோஷன்? கர்த்தரிடத்தில் ஒரு வாக்குறுதி. ஓ அன்டு த லார்ட். டியூஸ்டே நாங்க ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி, க்ளோஸ் யுவர் ஐஸ். வெட்னஸ்டே கண்களை திறக்கிறதா? சாம் 23. தர்ஸ்டே நாங்க கருத்தெடுத்துல ஒரு தர்ஸ்டே. மறந்தே போயிட்டோம் இல்லைங்களா? படிக்கிறதே இல்லையா இப்பெல்லாம் நம்மளாம்? என்னங்க தர்ஸ்டே? மை மார்னிங் ரிசால். என்னுடைய காலை காலை தீர்மானம். மை மார்னிங் ரிசால். ஃப்ரைடே மன்னாவது படிக்கிறீங்களா? ஒரு சகோதரர் நமக்காக பிரயாசப்பட்டு இல்லைங்களா, அந்த மன்னாவை இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு கான்வர்சேஷனில் பண்ணி கொடுக்குறாரு நம்ம பிரதர் செல்லப்பத்தி இல்லைங்களா? டெய்லி அவ்வளோ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து டைம் எடுத்து அவர் பண்ணி நமக்காக அனுப்புகிறாரு. எத்தனை பேர் அதை பிரயோஜனப்படுத்திக்கிறீங்கன்னு தெரியாது இல்லைங்களா? என்னங்க மன்னாவது படிக்கிறீங்களா? சரி. ஃப்ரைடே என்ன வருது? ஃப்ரைடே என்ன வருதுங்க? முடிவோடு தான் இருக்கிறீங்களா? வாயை திறக்க மாட்டேன்னு தான் சொன்னாலும். என்னங்க ஃப்ரைடே? இனிமேலாவது படி. இந்த புது வருஷத்தில் சில தீர்மானங்களை எடுங்க. சின்ன சின்ன தீர்மானங்களை எடுங்க. சின்ன சின்ன தீர்மானம்னா டெய்லி ரெகுலராக மன்னா படிக்கிறேன்னு எடுங்க. போதும். ரெகுலராக நைட்டில் சாங்ஸ் இந்த நைட் படிக்கிறேன். ரெகுலராக காலை தீர்மானம் படிக்கிறேன், காலை தியானம் படிக்கிறேன்னு சொல்லி சின்ன சின்ன தீர்மானங்களை போடும். பெருசெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம். ரெகுலராக ப்ரேயர் பண்ணுறேன். ரெகுலர் என்ன பண்ணுறேன் நான்? பிரதருக்கு ஒரு கார்டு கொடுத்துக்கிறாருப்பா, அவங்களும் பிரயாசப்பட்டு நமக்கு கார்டு கொடுத்துக்கிறாங்க. நம்மள அதை யூஸ் பண்ணுறது கிடையாது இல்லைங்களா? அப்படி ஒருவேளை மானிட்டர் பண்ணிட்டா ஒரு அளவுக்காவது நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம அச்சீவ் பண்ணலாம். மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளுடைய வேலைகளை தினந்தோறும் மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த கார்டு. நம்மளா சில சில தீர்மானங்களை எழுதிக்கின்னு
என்ன பண்ணலாம், அதை ஃபாலோ பண்ணனா, இன்னைக்கு நான் அதை ஃபாலோ பண்ணனான்றதை இந்த கார்டு கொடுத்துக்கிறாங்க. அதில் இங்கே மேலே எழுதிக்கலாம் நீங்கள் என்ன சின்ன எவ்வளோ தீர்மானம், ரொம்ப பெரிய பெரிய தீர்மானம் கூட வேண்டாம், இதுதான் எடுங்க பாரு. ரெகுலராக படிச்சுருந்தா நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ரெகுலராக படிச்சிருந்தா நமக்கு காலேஜ் ஆன ஞாபகம் இருக்கமா இருக்காதுங்களா? இப்போ நமக்கு தெரியாததுக்கு என்ன காரணம்? படித்து மாத கணக்காச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? டெய்லி மார்னிங் டிவோஷன்ஸு நமக்கு ஒவ்வொரு நாளுக்கு எது எதுன்னு நம்மளால் தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம அதை ரெகுலராக படிக்கிறது. படிச்சிருப்போம், நான் ரெகுலராக படிக்காதது தான் காரணம். அது மாதிரி சின்ன சின்ன தீர்மானங்கள் எடுத்து ரெகுலராக சபைக்கு வர்றேன், சண்டே எந்த சண்டே மிஸ் பண்ண மாட்டேன், ரெகுலராக டைமுக்கு நான் என்ன ஆகுறேன், சபைக்கு வரேன், எந்த மீட்டிங்ஸு கன்வென்ஷன்ஸு இதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி தீர்மானம் இது நம்மளை என்ன செஞ்சிடும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி பண்ணும். அதுக்கு தான் இந்த இதெல்லாம் சபை கூடுதல் எதுக்காக அப்படின்னும் போது இது நம்மளை என்ன செய்யுது, நம்மளை மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணுது. ஏன் இது ஆண்டவர் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில் சபை கூடுதல், விசேஷமான கூட்டங்கள் இதெல்லாம் ஏன் ஏற்படுத்தியிருக்கிறாருன்னா, நம்முடைய பக்தி விருத்தி அடைவதற்காக, சத்தியத்தில் வளருவதற்காக தேவன் நமக்கு இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதான் தாவீது அதான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு வாங்க வாசிக்கலாம். சங்கீதம் 116 சங்கீதத்தில் 12லேருந்து வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அடுத்த வசனம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். பார்க்க பிரியமானவர்களே, இதுதான் நன்றி உணர்வு. நன்றி உணர்வு அப்படின்னா, நன்றி உள்ள உணர்வு எப்படின்னா, தேவன் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கண்டிப்பாக அவருக்கு நம்ம காசு கொடுத்துறேன் நான் இல்லைங்களா, அவருக்கு நான் காசு கொடுத்துட்றேன், இல்லைன்னா வேறு ஏதாவது கைமாறு செய்கிறேன்னாக்கா அதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை இல்லைங்களா? ஆண்டவர் காசு பணம் தேவையா? அவருக்கு ஏதாவது செலவு இருக்கா? ஏதாவது வீட்டு வாடகை கட்டணும், இல்லைன்னா இஎம்ஐ தான் கட்டணும், அந்த மாதிரி இருக்கா? அவருக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அவர் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனாங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அவருக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்கலாம். எப்படி தேங்க்ஃபுல்லாக இருக்கலாம்? எப்படி தேங்க்ஃபுல்லாக இருக்கலாம்னாக்கா, கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவும் நம்ம பண்ண கான்சிக்ரேஷனு, நம்முடைய நேரம், நம்முடைய பலம், நம்முடைய பணம், நம்முடைய திறமைகள், நம்முடைய பலம் இதெல்லாவற்றையும் தேவனுக்காக அர்ப்பணிப்பது, அதுதான் நீங்கள் தேவனுக்கு சொல்லக்கூடிய கைமாறு. ஆனால் உலகம் அப்படி இல்லைங்களா? உலகம் ஒரு நன்றி கெட்டத்தனமாக இல்லைங்களா, தேவன்கிட்ட நன்மை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறது, தேவனை உதாசீனப்படுத்துவது. உதாசீனப்படுத்துவதுனாக்கா தேவனுடைய காரியங்களை என்ன பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு நமக்கு 2 விஷயங்கள் ஒரே டைமில் வருது. ஒன்று உலக காரியம் வருது, இன்னொன்று ஆவிக்குரிய விஷயம் வருது. 2ல் நீங்கள் எதை முக்கியத்துவப்படுத்துறீங்க? யாரை நீங்கள் ப்ளீஸ் பண்ணுறோம் நம்ம இல்லைங்களா? அப்போது மனுஷரை சந்தோஷப்படுத்தலான்ட்டு மனுஷனுக்குரிய காரியங்களை நம்ம ஈடுபட்டால் பிரியமானவர்களே, நம்ம தேவனுக்கு எப்படி இருக்கிறோம்? நன்றி கெட்டவர்களாக இருக்கும். மனுஷனுக்கு நன்றி ஏதாவது இல்லை விதர் போகலனாக்கா ஏதாவது கோச்சிக்குவாங்க, அவங்க ஏதாவது நாங்கள் பரவாயில்லையே, அதன் மூலமாக நம்ம தெரியப்படுத்தலாம். என்ன தெரியப்படுத்தலான்னாக்கா, மீட்டிங் இருக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்றதை அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த முறை நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க கூப்பிட மாட்டாங்க இல்லைங்களா? ஆனால் நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ணின்னு போகிறது, அது தேவனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி கெட்ட உதாசீனப்படுத்துதல் என்று சொல்லலாம். பெரும்பாலும் நிந்தித்தல் அல்லது துன்புறுத்தலே கைமாறாக வழங்கப்படுகிறது. நமக்கு என்ன ரிவார்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, நிந்தித்தலும் அப்புறம் துன்பப்படுத்தல் தான் நமக்கு கைமாறாக கிடைக்கும் என்பதாக அவர் சொல்கிறாரு. அதனால எனக்கு பிரதர், நான் இவ்வளோ நன்மை செய்தாலும் எனக்கு கைமாற என்ன தான் கிடைக்குது, தீமை தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஆகிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து நம்ம நன்மை செய்வதில் நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கணும். வாங்க வாசிக்கலாம். ரோமர் 2:7 வாசிக்கலாம். ரோமன் 2nd chapter 7th verse.
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். செகண்ட் சாப்டர் 7th வரும். போகாமல் நற்கிரியைகளை செய்து ம் மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்க பிரியமானவர்களே, அதான் பிரதர் தான் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வரும்போது இல்லைங்களா, நிந்தனைகள் அல்லது நன்றி கெட்ட செயல்பாடுகள் நம்முடைய நம்பிக்கையை என்ன பண்ணிடக்கூடாது, குலைந்து போக கூடாது. நிந்தனைகள் அல்லது நன்றியற்ற செயல்கள் தற்காலத்தில் கைமாறாக நமக்கு கொடுக்கப்படும் போது அவைகளை பொறுமையோடு கையாளுகிறவர்களாகவும் மனதிடத்துடன் சகிக்கிறவர்களாகவும் காணப்படுவது மூலமாக நாம் நீதிக்கும் சத்தியத்துக்கும் நம்முடைய அர்ப்பணிப்பை நிரூபிக்கக்கூடிய நமக்கான வாய்ப்பு அது. நமக்கு என்னங்க அது, நம்ம நீதிக்கும் சத்தியத்துக்கும் நம்முடைய அர்ப்பணிப்புக்கு நம்ம காட்டக்கூடிய ஒரு சான்ஸ். அதனால நம்ம என்ன ஆகிடக்கூடாதுன்னா, நம்பிக்கை குலைந்து போயிடக்கூடாது இல்லைங்களா. அதனால பிரியமானவர்களே, தொடர்ந்து நன்மை செய்வதில் நம்ம என்ன ஆகிடக்கூடாது, சோர்ந்து போகாமல் இருக்கணும் இல்லைங்களா. தொடர்ந்து செய்யுங்கன்னா போல் நமக்கு சொல்ற கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அதான் நமக்கு இங்கே சொல்லப்படுது. 9ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு 9th verse. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது 6ஆம் அதிகாரம் கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக ம் நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பாருங்க பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க தொடர்ந்து நன்மை செஞ்சுட்டே இருக்கிறீங்களா, என்ன செய்யணும், நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போம். நிறைய பேர் சோர்ந்து போயிட்டு இனிமேல் எதுவுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடுறோம் இல்லைங்களா. நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வருது. ஆனாலும் பவுல் தான் நமக்கு எழுதுறாரு, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். மனுஷர்கள் நம்மளை மறந்துடலாம், ஆனால் தேவன் நம்மளை மறக்க மாட்டார் என்பது உண்மை பிரியமானவர்களே. ஆகல தொடர்ந்து செய்யுங்கன்றார். 10ஆம் வசனத்தை வாசிங்க, 10th verse. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக ம் யாவருக்கும் விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம். பிரியமானவர்களே, நாம் யாவருக்கும் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதா இல்லைங்களா, எதிர்பார்த்துட்டே இருக்கணும் இல்லைங்களா, வாய்ப்பு எதிர்பார்த்துட்டே இருக்கணும், இல்லைன்னா வாய்ப்பை நம்ம தேடி போகணும். அப்படி கிடைக்கும் போது எல்லாருக்கும் செய்யுங்க, விசேஷமா விசுவாச குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க நன்மை செய்ய கடுவோம். அதான் பிரியமான சகோதர சரிகளே. ஆனா இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நம்ம என்ன செய்யணும்னா நெஞ்சார தழுவிக் கொள்வோமாக. என்ன சொல்றாரு, நீதிக்கும் சத்தியத்திற்குமான நம்முடைய அர்ப்பணிப்பை நிரூபிக்கக்கூடிய நமக்கான வாய்ப்புகளை நம்ம என்ன பண்ணுங்க, நெஞ்சார தழுவிக் கொள்ளுங்கள் இல்லைங்களா. பிரியமானவர்களே, கடைசி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியவர்களாக இரு. இதை தாவீது செய்தார்னு சொல்லி சொல்றாங்க. தங்கள் ஜீவனை தங்களுக்கு அருமையானது என்று எண்ணாமல் ஜெயங்கொள்ளும் இத்தகையவர்களே தாவீதின் வகுப்பாரில் காணப்படுவார்கள். யார் டேவிட் கிளாஸா இருப்பாங்க அப்படின்னா, இதே போல தாவீதை போல நாங்கள் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்களை இங்கே சொல்றாரு. மனுஷருக்கு மாத்திர தேவனுக்கும் மனுஷருக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்பது மாத்திரமல்ல, தொடர்ந்து நன்மை செய்வதில் என்ன கூடாது, சோர்ந்து போகக்கூடாது என்பதாக நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்து இன்னும் இந்த பாடம் நமக்கு இன்னும் என்ன, நமக்கு ஒரு பாடத்தை கொடுக்குது. இப்பாடத்தின் ஆதார வசனம் நமக்கு இன்னும் என்ன பாடங்களை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிங்க சொல்கிறார் இல்லைங்களா. என்ன சொல்கிறாருங்க, ஒவ்வொரு வருடம் கடந்து போகையில் தேவனுக்கு ஒத்திருக்கும் அச்சமயத்தில் முன்னேற்றம் கொண்டிருக்கிறோமா என்ன கவனித்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை காணப்படுகிறது. எவ்ரி இயர் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா பிரியமானவர்களே. ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷத்துடைய அல்லது அதுக்கு முந்தின வருஷத்தை விட போன வருஷம் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் நம்முடைய லைஃப்பில் இருந்திருக்கு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நீங்கள் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் அல்ல 2024 விட 25 நான் என்ன பண்ணிக்கிறேன், முன்னேற்றத்தை கண்டிருக்கிறேன். இன்னும் நல்லா பைபிள் படிச்சிருக்கிறேன், இன்னும் ஆண்டவருக்குள்ள ஜெபத்தில் தேவனை இன்னும் நெருங்கி இருக்கிறேன், இன்னும் பரிசுத்தமாக என்னோடய பலவீனங்களை என்னுடைய வீக்னஸ்ஸு அவைகள் என்ன பண்ணிக்கிறேன், நான் மேற்கொண்டு இருக்கிறேன். என்கிட்ட இருக்கிற பலவீனங்களை நான் ஜெயிச்சுக்கிறேன், பலவீனத்து மேலும் நான் பலன் கொண்டு இருக்கிறேன். இப்படியெல்லாம் முன்னேற்றம் இருக்கா, இல்லை போன 24 விட 25 இன்னும் கீழ் நோக்கி போயிருக்குதா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்,
நம்ம கவனிக்க வேண்டும், கவனித்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடம் நமக்கு ஒரு அறிவுரை நமக்கு கொடுக்குது. அப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, இன்னுமாக கனம் பண்ணுகிற ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்னும் இவ்வசனத்துடைய இறுதி சொற்றொடரில் சகோதர சிநேகத்துக்கான உறுதியான நிரூபணம் காணப்படுகின்றது. நெக்ஸ்ட் நம்ம வாசித்த இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? ரோமர் 12:10 வசனத்தை வாசி. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, தான் சொல்றாரு, சகோதர சிநேகத்தில் ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருங்கள், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இல்லைங்களா? அது அன்புக்குரிய சகோதரரில் நம்ம கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றார் பவுல். அது மாத்திரம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள். சரிங்களா? நம்ம என்ன நினைக்கணும்? ஒருத்தரை தங்களை விட மேன்மையானவர்களா, தாழ்மை அணிந்து கொள்ளணும். பிலிப்பியர் 2:3 வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 2nd chapter verse 3 படி. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். இதை என்ன செய்யாதீங்க, வீண் பெருமையினால செய்யாது. அவங்க செய்யறாங்களா, நானும் செய்யறேன், ஏட்டிக்கு போட்டியா செய்யாம என்ன பண்ணுங்க, மனத்தாழ்மையினால ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாகும். இல்லைங்களா? அந்த விஷயம் நமக்கு இங்கே பார்க்கணும். அதை போல இங்கே எழுதுறாரு, ஒன்றையும் வாதியினாலாவது வீண் பெருமையினால செய்யாதீங்க. வாதினா செய்யுதுன்னா அவங்க செய்கிறாங்களா, நானும் செய்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அல்ல, நல்ல மனசோடு செய்யும் போது நிச்சயமாக தேவனுடைய ஊழியத்தை அங்கீகரிக்கிறார். சுத்த இருதயத்தோடு நம்ம தேவனுக்கு பலி செலுத்தணும் அப்படின்னாக்கா தேவன் அதை ஏற்றுக்குவார். ஆனால் நம்ம இப்பேற்பட்ட மனநிலையில் ஆண்டவருக்கு ஏதாவது செஞ்சோன்னா நிச்சயமாக அதை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். எப்படி நம்மனாக்கா, மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்க. அவனை பிரியமான சகோதரிகளை, மற்றவங்க செய்யக்கூடிய ஊழியங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம், மற்றவங்க செய்யக்கூடிய வேலைகளை நம்ம பாராட்டலாம். நம்மளால் செய்ய முடியல, மற்றவங்க செய்கிறாங்கனாக்கா அவங்கள நம்ம தட்டி கொடுத்து அவங்கள பாராட்டலாம். அதை விட்டுட்டு நம்ம குறை சொல்லுவதோ இல்லை போட்டி போடுவதோ அது தேவனுக்கு ஏற்காதது. அதை இங்கே நம்ம பார்க்குறோம். இங்கே தாவீது இந்த மேய்ப்பேசத்துக்கு செய்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், ஒரு வேளை அவர் என்ன செஞ்சிருக்கலாம், எல்லாரும் செய்தது போல, உலகத்தார் செய்வது போல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்த பிறகு தங்களுக்கு நன்மை செஞ்சவங்க, தங்களை தூக்கி விட்டவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. அது மாத்திரம் 2 கால் உடைஞ்சு போன முடவனாக இருக்கிறாரு. இவருக்கு தன்னுடைய பந்தியில் சரிக்கு சமமாக உட்கார வைக்கிறது இல்லைங்களா? இது எதை காட்டுன்னா, கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளணும், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணணும். பிறகு தாவீது என்ன நினைச்சிருப்பார், மேய் பேசத்தை அந்த இதில் பார்க்கும்போது தாவீது எப்படி பார்த்துருப்பார், அவர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன்னு நினைச்சிருப்பேன். தாவீது என்ன நினைச்சிருப்பார்னா, மேய் பேசத்தை அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன நினைச்சிருப்பார்னா, ஒருவேளை யோனத்தானுக்கு அடுத்து யாருங்க, மேய் பேசத், அந்த ராஜ வம்சம். ஆனால் தேவன் என்ன பண்ணிக்கிறார், எனக்கு அந்த ஸ்தானத்தை எனக்கு கிருபையா கொடுத்தார். தேவன் எனக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு நினைக்காம அந்த இடத்துல அவர் தன்னுடைய தாழ்மையை அங்கே காண்பித்திருக்கிறார். அதான் இங்கே தாவீதுடைய வகுப்பாரா நம்ம ஆகிறதுக்கு இந்த குணங்கள் எல்லாம் நமக்கு அவசியன்றது இந்த பாடத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறோம். மேய்ப்பேசத்துக்கு தாவீது காண்பித்த அந்த நன்றி உணர்வு, அவரை தனக்கு சரிசமமாக அவரை வச்சு கனப்படுத்தினது, தன்னை தங்களிலும் மேன்மை உள்ளவனாக அவரை கருதினதாக நாம் பார்க்குறோம். கடைசியாக ஒரு வசனத்தை கூட சொல்லி இந்த பாடத்தை நிறைவு செய்கிறாரு. என்னென்னா, நாம் அன்பு கூறுகிறோம் என்று கூறிக்கொண்டு மாத்திரம் சுயத்திற்கு அடுத்த காரியங்களை தொடர்ந்து நாடுவோமானால் பின்பு அன்பு எங்கு உள்ளது? அதாவது அன்பு செய்கிறது கூட ஒரு சுயநல பேஸில் இருக்கக்கூடாது, சுயநல அடிப்படையில் அன்பு கூறும். ஏதாவது எனக்கு லாபம் இருக்கா, இதை செஞ்சேன்னா எனக்கு ஏதாவது பெனிஃபிட் இருந்தால் நம்ம என்ன செய்வோம், நம்ம செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோமா? அந்த அன்பு அது உண்மையான சுயத்துக்கு அடுத்த அன்பு. அதான் சொல்கிறாரு, சுயத்துக்கு அடுத்த காரியங்களில் தொடர்ந்து நாடுவோமானால்.
பிரியமானவர்களே, எப்பவுமே எனக்கு ஏதாவது லாபமாக இருக்கணும். ஏதாவது செய்கிறோன்னாக்கா அதில் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். எனக்கு அதில் நஷ்டம் வருது, எனக்கு அதில் நஷ்டம் வருது அப்படின்னு அந்த நேரத்தில் நான் பின்வாங்குறோமா? அப்படிப்பட்ட அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்குதுனாக்கா, இங்கே யோவான் சொன்னதான அந்த அன்பை போல இருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் ம். நாவினாலும் அல்ல, ம். கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பிரியமானவர்களே, வெறும் வார்த்தையினால மாத்திரம் இல்லாமல், வெறும் வார்த்தைகள் இல்லைங்களா, அழகான வசனங்களை பேசுறதுனால இல்லை, இல்லைங்களா, வர்ணித்து பேசுவோம் இல்லைங்களா அன்பை குறித்து, அப்படி அல்ல. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் சமயத்தில் அதை நம்ம என்ன செய்யணுமா, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு குறைக்கணும். ஒரு சிலர் நம்ம அன்பை பற்றி நல்லா பேசுவோம் இல்லைங்களா, அன்புன்ற வார்த்தையை அப்படியே வர்ணித்து பேசுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கிரியில் காட்டக்கூடிய அன்பு தான் நம்ம பேசுகிற அன்புக்கு நாங்கள் உயிர் இருக்கும். இல்லைன்னா வெறும் வார்த்தையிலும் வசனத்திலும் பேசக்கூடியவர்களாகவே நாம் காணப்படும். சதன் இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அன்புக்குரியவர்களே, இந்த வருடத்தில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் என்னவா இருப்போம், நம்ம நன்றி உணர்வோடு இருப்போம். அதான் தாவீது, இந்த விஷயத்தில் தாவீது காணப்பட்ட ஒரு கேரக்டர் இதுதான். ஏன்னா அவருடைய சங்கீதங்கள் அதுக்கு நமக்கு என்ன பண்ணுது, அவர் எழுதின சங்கீதங்கள் நமக்கு அதை நிரூபிக்குது. அவர் எழுதின நிறைய சங்கீதங்கள் பார்த்தீங்கன்னா எதை அடிப்படையாக இருக்குனாக்கா, தேங்க்ஸ் கிவிங். தேங்க்ஸ் கிவிங்க்கு பைபிள் என்ன சொல்லணும், தேங்க்ஸ்ன்ற வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்படின்றா என்னங்க, தேவனுக்கு நன்றி, யெகோவாவுக்கு நன்றி. அல்லேலூயா அந்த வார்த்தை, அது அந்த வார்த்தை தான் ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யெகோவாவுக்கு நன்றி. இந்த விஷயத்தில் அவர் ஒரு நாங்கள் எப்படி இருந்திருக்கிறாருனாக்கா, தனக்கு தானே அவர் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை. முதல்ல நான் படிக்க இல்லைங்களா, வாங்க அதை வாசிக்கலாம். வாசி இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். யார் சொல்கிறீங்க? ஆமாம். ஏன் அப்படின்னாக்கா, தாவீது நன்றி உணர்வோடு இருந்திருக்கிறாருன்றதுக்கு இது ஒரு வசனமாக அவருக்கு அவரே சொல்லிக்கிறார். வாசிங்க அது. எந்த சங்கீதங்க? 113. யார் சொல்றீங்க, சீக்கிரம் சொல்லுங்க. இந்த சங்கீதத்தில் வருது, சீக்கிரம் எடுங்க. எடுத்தீங்களா சிஸ்டர்? ம். 103ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கலாம் வாங்க. இதை இங்கே அதுதான் சொல்றாரு. அங்கே வாசத்துல 116ஆம் சங்கீதத்தில் அவர் செய்த நாங்கள் உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன் இல்லைங்களா, என்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். அதுதான் நம்ம அவருக்கு செய்யக்கூடிய கைமாறு. அதே போலவே இங்கேயும் அதான் சொல்றாரு. வாங்க வாசிக்கலாம். 103 1-2 வசனங்களை வாசி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, ம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பார்த்தீங்களா பிரியமானவர்களே, ஏன்னாக்கா ஏன் இந்த வார்த்தையை அவருக்கு அவரை சொல்லிக்கிறாரு? நிச்சயமா நம்ம மனசு எப்படிப்பட்ட மனசு, மறந்துடும், நன்மைகளை மறந்து விடுவோம். அதான் சொல்றாரு, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மாற. அன்புக்குரியவர்களே, அதே போலவே நாமும் கூட தேவனுக்கு நன்றி உணர்வோடு கூட வரக்கூடிய இந்த புதிய வருஷத்துல இன்னும் அதிகமாக தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, உலக காரியத்தையே நீங்கள் பெருசாக நினச்சின்னு அது பின்னாடியே ஓடின்னு கடைசியில் நம்ம ஒரு ஏமாற்றத்தை தான் நம்ம அடைவோம். உலகம் நம்மளை ஏமாற்றிட்டு அது அடர்ந்து போயிடும். பிரியமான சகோதரர்களே, இல்லைங்களா, சாலமன் தெளிவாக சொல்லிட்டாரு, எல்லாம் மாய மாய மாய. எல்லாமே பிரியமான நம்முடைய உறவுகள் இல்லைங்களா, எல்லாரையும் தேவனுக்கு பின்னாடி வைங்க, தேவனை முன்னாடி வைங்க. தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்போதும் கொடுங்க இல்லைங்களா. நம்முடைய சொந்த பந்தங்களுக்கோ, என்னுடைய வேலைக்கோ, இல்லை என்னுடைய மற்ற எந்த காரியங்களுக்கோ, என்னுடைய விளையாட்டோ இல்லை என்டர்டெயின்மெண்ட்டோ, இந்த மாதிரி எதுக்குமே சரி இல்லைங்களா, எல்லாவற்றையும் நம்ம
தேவனுக்கு முன்னாக அல்ல பின்னாக வைக்கணும். இல்லைன்னா அந்த உலகம் நம்மளை நிச்சயம் நம்மளை ஏமாற்றி விடும். பிரியமானவர்களே, அதனால் இந்த புதிய வருடத்தில் தேவன் நம்மோட கூட இருப்பார். நிச்சயமாக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்து இன்னும் அதிகமாக வரக்கூடிய வருஷத்தில் தேவனுக்கு இன்னும் அதிகமான வேலைகளை செய்ய தேவன் நமக்கு பலத்தையும் கிருபையும் தருவாராக. தேவன் தாம் இந்த ஒரு பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.